நெறைய பேர் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த லாக்டவுன் 2.0 போட போறாங்க. அப்படி போட்டாங்கன்னா இந்த மாரி இருக்கும், அந்த மாரி இருக்கும். கோவிட் மாரி இருக்காது. நம்ம நெறைய வந்து கஷ்டம் அனுபவிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபியர் மாங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி எதுவுமே நடக்காது. ஸோ எக்ஸாக்ட்டா என்ன நடக்கும் அப்டின்னா, நமக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, லாக்டவுன் 2.0 அப்டின்னு ஒண்ணு அனவுன்ஸ் பண்ணாங்கன்னா, அது லாக்டவுனா இருக்காது. ஸோ நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அதிகப்படுத்துவாங்க. அதே மாரி சில பொருட்களோட விலைகள் வந்து ஏற்றமா இருக்கும். ஏன் அப்டின்னா, ஃபியூயல் அந்த பிரச்சனையினால. ஆனா, இப்ப நமக்கு ஃபியூயல் இஷ்யூஸ் இருக்கா அப்டின்னா, அது இப்போதைக்கு கிடையாது. ஸோ, நம்ம கிட்ட இந்தியால பார்த்தோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 நாளைக்கு தேவையான ஃபியூயல் வந்து கையில இருக்கு. ஸோ, அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்டின்னா, எல்பிஜி மேனுஃபேக்சரிங் நம்மளே வந்து நம்ம ரிஃபைனரீஸ்ல வந்து பண்ணிட்டுருக்கோம். அதே மாரியே வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த கணக்குக்கு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 30 டேஸ்க்கு வந்து எல்பிஜி வந்து கையிருப்பு இருக்கு. அதனால நமக்கு அதிலயும் வந்து இஷ்யூஸ் வராது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ஃபியூயல் வந்துட்டு நாட் ஒன்லி இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மட்டும் இல்லாம, நம்ம வந்துட்டு ருஷியா, அதே மாரி வந்து யூரோப் கண்ட்ரீஸ் அந்த மாரி வேற சில கண்ட்ரீஸ்ல இருந்துமே நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான தொடர்ச்சியா ஒரு 4 மாசத்துக்கு வந்து நம்ம இறக்குமதி பண்றதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சில ஷிப்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில, நம்ம இன்னுமே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா, இப்போதைக்கு அந்த ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அடுத்து நெட் ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெட் ஃபுல்லா இருக்குமா, இருக்காதா அப்டின்னா, நெட் ஃபுல்லா வந்து நமக்கு கண்டிப்பா நெட் இருக்கும். ஃபுல்லா ஸ்டாப் ஆகும் அப்டிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அது ஏன் அப்டிங்கிறது ஒரு ஃபுல் லாங் வீடியோவா போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு YouTubeல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழ இருக்கும். ஸோ Instaல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அடுத்து பார்த்தோம்னா, பொருள் விலையேற்றம் அப்படிங்கும்போது, டிரான்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர்ற டைம்ல தான் வந்துட்டு பொருள் விலையேற்றம் இருக்கும். ஸோ, அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வெஹிக்கிள்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. அப்ப இந்த வெஹிக்கிள்ஸ் யார் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ற மாரி இருக்கும்னா, நமக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு போகக்கூடிய குரோசரீஸ், அதே மாரி மெடிக்கல் ஷாப்ஸ் அதுக்கு தேவையான அந்த டிரான்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் மட்டும். அதுக்கு மட்டும் அந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து இயக்குவாங்க. ஸோ, அப்படி வரும்போது இருக்க ஃபியூவல விட கொஞ்சம் ரேட் அதிகமா போட்டு தான் ஃபியூவல் வாங்கி அவங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதனாலயும் நமக்கு வந்துட்டு பொருட்களுடைய விலையேற்றம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃபியூவல் ரேட் எல்லாம் இன்னும் ஏறல அப்டின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. அப்டி கிடையாது. ஃபியூவல் ரேட் ஆல்ரெடி ஏறிருச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டிலருந்து ரூ. 10 வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த ரூ. 10 கன்செஷன் பண்ணதுனால நமக்கு என்ன ஆயிருச்சுன்னா, ஃபியூவல் ரேட் ஏறுனது தெரியல. ஸோ, இந்த மாரி நெறைய பேர் வந்து நெறைய விதமா வந்து ஃபியர் மாங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. லாக்டவுன் போட போறாங்க. நமக்கு வந்துட்டு ரொம்ப ஷார்டேஜ் இருக்கும். நம்ம நெனச்ச மாரி இருக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பொருள் வாங்கி வச்சு வீடியோவும் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்லாம் நம்ம இன்னும் போகல. ஸோ இன்னும் ஒரு 60 டேஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, ஓவராலா நம்ம வந்து மேனேஜபிள்ங்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அதே மாரி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.